பரிபூர்ண ஜீவன் அனுதின தியானம் நாள் 15. தலைப்பு: நாம் எப்படி சிந்திக்கிறோம். வசனம்: நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். கருத்து: இந்த வசனம் வன்கண்ணனுடைய இருதயத்தை பற்றி கூறுகிறது. வன்கண்ணன் உள்ள மனிதன் இருதயத்தில் எப்படி இருக்கிறானோ அப்படியே அவன் பொறாமை உள்ளவனாய் இருப்பான். நாம் சரியாக சிந்திப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த தெய்வ வார்த்தை மட்டுமே நமக்கு தெரியப்படுத்துகிறது. எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை. நம் எண்ணம் நாம் என்னவாக மாறுகிறோம் என்பதை நிர்ணயிக்கிறது. நாம் சரியான எண்ணங்களை நினைப்பது நிச்சயமாக முன்னுரிமையாக இருக்க வேண்டும். தேவ வார்த்தைக்கு ஏற்ப நம் சிந்தனையை பெறுவது அவசியமாக வேண்டும். நேர்மறையான வாழ்க்கையும் எதிர்மறையான மனமும் இருக்க முடியாது. பல ஆண்டுகளாக தவறான சிந்தனையால் உங்கள் வாழ்க்கை குழப்பமான நிலையில் இருக்கலாம். அப்படியானால் உங்கள் மனம் மாறும் வரை உங்கள் வாழ்க்கை மாறாது என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வது முக்கியம். உங்கள் மனதில் சாத்தான் கட்டியிருக்கும் தவறான எண்ணங்களை, அதாவது அரண்களை இடிப்பதில் தீவிரமாக இருங்கள். தேவனை துதித்து ஆராதிப்பதின் மூலமாய், உருக்கமான வேண்டுதலின் மூலமாய் விடுதலை பெறுங்கள். ஜெபம். பரலோக தகப்பனே, எங்களுடைய எண்ணங்கள் தேவ வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் எண்ணுவதற்கு விட்டு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே நாங்கள் இருக்கிறபடியால் எங்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.